அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் நிரந்தரமான இடத்தை தயார் பண்ணி முடிச்சிட்டான். நாங்க இன்னும் மூடு கட்டியே முடிக்கல. நாங்க இன்னும் காணி பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்க இன்னும் இடம் ஒன்று தேடிக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் காணியை ஒதுக்கிட்டான். வேலை முடிஞ்சிருச்சு. எவ்வளவு ஒதுக்கி வச்சிருக்கிறான் தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்திலிருந்து கடைசியாக சொர்க்கம் போற ஒரு சொர்க்கவாதி இருப்பாரு, அவருக்கு அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிற காணி. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், சய்யிதுனா அபூ ஸயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, உங்களுக்கு இந்த துனியா மாதிரி 10 மடங்கு வச்சிருக்கிறேன். வலக்க மிஸ்ல துனியா வாஷரத்து அம்சாலிஹா, உலகம் போல 10 மடங்கு வச்சு. கடைசிக்கு போறவரே அப்படி என்ன, ஃபர்ஸ்டுக்கு போறவர்கள் ஹாலாத் எப்படிக்கும், முதலாவது போறவர்கள் அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திப்பான். அதுவும் இங்க போல இல்ல. அந்த காணி எடுத்து பார்த்தா அதுல சேரு, அதுல காடு, அதுல பழைய ஜின்கள் வரக்கூடிய வீடு. அப்படி இல்ல. அதை துப்புரவு பண்ணவே எத்தனையோ லட்சம் வைத்திரும். அப்படி இல்ல. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற காணியில கீழே என்ன போட்டிருக்கிறான் தெரியுமா? களிமண்ணும் கடல் மண்ணும் அல்ல, அதுல போட்டிருக்கிறான் கஸ்தூரிய போட்டிருக்கிறான். பல மைல்களுக்கு மனம் வீசும். துராபுஹா மிஸ்குன் அல்ஃபம், பல மைல்களுக்கு மனம் அடிக்கும். குங்குமத்தை தெளிச்சு வச்சுக்கிறான். இப்படிப்பட்ட காணியில உலகம் மாதிரி 10 மடங்கு வச்சிருக்கிறான். அந்த பெரிய தோட்டத்துக்கு மத்தியில, மிக பிரமாண்டமான இடத்துக்கு மத்தியில அல்லாஹ் எங்களுக்கு மாளிகை கட்டிக்கிறான். யாருக்குமே சொர்க்கத்துல வீடு கட்டி இல்ல, அல்லாஹ் சொர்க்கத்தை கட்டிக்கிறான், பல மாளிகை கட்டிக்கிறான். அதை கட்டிருக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு கல்லு தங்கம். எங்கத்து தங்கம்? துபாய் தேர்ல. அந்த கல்லு சொர்க்கத்தில தங்கம். எவ்வளவு தூரத்துக்கு மினிச்சர் பளிச்சடிக்கு வரை தங்கம் ஒரு கல்லு, அடுத்த கல்லு வெள்ளி, கோல்டில் உண்டு, சில்வர்ல உண்டு. ரெண்டையும் சேர்க்கிறதுக்கு சிமெண்ட் போட்டில்ல, அது கிடையில கஸ்தூரி கலந்த கலவை. 500 வருஷம் ஒட்டகத்தில் ஓடினா எவ்வளவு தூரம் ஓடினுமோ அவ்வளவு தூரத்துக்கு அதன நறுமணம் வீசும். அந்த மாளிகையில பெருசையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு. அல்லாஹ் வச்சிருக்கிறானாம் 70 ரூம் கட்டிக்கிறான். சஹீஹான ரிவாயத்தில் உள்ளத மட்டும் சொல்றேன், பலகீனமான ரிவாயத்தை வேற வேற செய்திகள் இருக்கு. 70 குர்ஃபா, 70 ரூம் கட்டியிருக்கிறார். அதுவும் சின்ன சின்ன 2 பேர் 3 பேர் நிக்கிற 2 பேர் 3 பேர் நிக்கிற ரூம்கள் அல்ல. ஒரு ரூம்ல 70 கட்டில் போடுமா. கட்டிலுடைய நீளம் என்ன? சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தஃப்சீர்ல சொல்றாங்க, மின் மக்கா இலா ஐலா, மக்கால இருந்து ஜோர்டான்ல இருக்கிற ஐலா என்ற தூரம் சுமார் 800 கிலோமீட்டர். மக்கால இந்த தூரம். அவ்வளவு பிரமாண்டமான கட்டில். நரகத்தில் இருக்கிற காஃபிரோட பல்லே உஹதுமலை மாதிரி என்றா, சொர்க்கவாதி சாயில கட்டிலே அவ்வளவு தூரம் வரையிறாங்க. இப்படி 70 கட்டில் போடையிலும் ஒரு ரூம்ல. அந்த மாதிரி ரூம் 70 இருக்குதுண்டா, பல சைஸ பாருங்க. உள்ளுக்கு போற வாரத்துக்கே வாகனம் போடவாங்க. யாரை கட்டிக்கிறான்? ஜின்களுக்கல்ல, இங்க குந்தி இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் கட்டி வச்சிருக்கிறான். இது கனவல்ல, பொய்யான பேச்சுகள் அல்ல, இது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு. இது மௌத்தான பிறகு, இதுக்கு பிறகு கட்ட ஆரம்பிக்கிறது இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், கட்டி முடிச்சிட்டோம், நீங்க வாரம் எடுதான். உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு தயார் பண்ணப்பட்டிருக்கிறது. உஇத்தத் மாதிலே சொல்லிக்கிறான், ஏற்பாடு ஆகிருச்சு. சஹீஹ் புகாரி ரிவாயத்தில் இருக்குது, அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத், சாலிஹான எனது நல்ல அடியார்களுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். கண்கள் காணாத இன்பங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ரெடியா தான் இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த மாளிகைக்குள்ள உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்களே வச்சுக்கிறாங்க. வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சுக்கிறாங்க. முன்னால பின்னால ட்ரையை எடுத்துக்கொண்டு சுத்தி கொண்டே இருப்பாங்க. என்னோடு மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. சூரத்து தஹ்ர்ல அங்க அந்த வீட்டுக்குள்ள வேலை செய்யக்கூடிய சிறுவர்களுடைய அடையாளங்களை சொல்றார். அவங்க எப்பவுமே சின்ன பிள்ளைகள். அல்லாஹ் சொல்ற, நீங்க பார்த்தா நினைப்பீங்க முத்துகளை வீசி வச்சிருக்கிறது, அவ்வளவு பசங்க. யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், நிரந்தரமான சிறுவர்கள், அவங்க சுத்தி கொண்டே இருப்பாங்க. இதா ரஅய்தஹும் ஹஸிப்தஹும் லுஅலுஅம் மன்சூரா, நபியே நீங்க அவங்கள கண்டா நினைப்பீங்க முத்துகளை செதற வச்சீங்க. அப்படி பசங்க தான் ஆகும். இப்ப வாங்க விஷயத்துக்கு.
இவ்வளவு ஏற்பாடுகள் நடந்து முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் வந்த உடனே சொர்க்கத்தை ஃபுல்லா திறந்து வைக்கிறான். இப்ப சந்தோஷப்படுங்க, சொர்க்கத்தை திறக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கட காணியும் எங்கட மாளிகையும் இருக்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் திறக்கிறான். அதுக்குள்ள என்ன இருக்குது? எங்கட காணியும் எங்கட மாளிகை தொடர்ந்து வச்சிருக்கிறான். எங்கட வேற திறன்கள்ல எங்கட வச்சிருக்கிறான். பூமியில வாழும் போதே எத்தனையோ சஹாபாக்கள் சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹ் கண்களால பார்த்துட்டு வந்து சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹீஹ் புகாரில் இருக்குது. சொன்னாங்க, மேராஜ் போன நேரம் அப்படியே போய்கொண்டிருக்கிறேன், அழகான ஒரு மாளிகையை பார்த்தேன், கண்ணை பிக்குது அந்த மாளிகை. அந்த மாளிகையை போறதுக்கு மேல ஏறி பார்த்தா மாளிகை பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. ஹூருல் ஈன் வுது செஞ்சு கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், லிமன் ஹாதல் கஸ்ர், மாளிகை யாருடையன்னு கேட்டேன். சொன்னாங்க, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாளிகை. ஹஜ்ரத் உமர் மௌத்தாகி இல்ல, மக்கால நிக்கிறாங்க. ஹிஜ்ரத்து முந்தி இல்லையா, மக்கால நிக்கிறாங்க. இங்க மக்கால அவர் நடமாடுறார். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்துட்டு வராங்க. வந்து சொன்னாங்க ஹஜ்ரத் உமர் கிட்ட, உமர் இப்படி நான் பார்த்துட்டு வந்தேன். அவர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஏன் வெளியால மட்டும் பார்த்துட்டு வந்தீங்க, உள்ள போயிட்டு பார்த்துட்டு வர இருந்துச்சு அப்படின்னு கேட்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு வந்துச்சு, உள்ள போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஆனா என் மனைவிமார்கள் உள்ள இருக்கிற நேரம் எனக்கிட்ட கேட்காம ஏன் போனீங்க என்று நீங்க ரோஷம் அடைவீங்களோ என்று நினைச்சு நான் திரும்பி வந்தேன். அப்ப இதெல்லாம் கதகலாயுது. ஹஜ்ரத் உமர் வாழ்ற நேரம் அவர்கள் சொர்க்கம் கட்டிக்கிறா. சஹீஹ் புகாரில கிதாபு தஅபீர் இருக்குது, கனவு விளக்கத்துல பாடம். அத கடைசி ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல 2 மலக்குகள் கூட்டி கொண்டு போறாங்க. பார்த்தாரு, நல்ல ஒரு பெரிய சிட்டி ஒன்று அவங்களுக்கு போற வழியில அதில் ஒரு மாளிகை இருக்குது. சொன்னாங்க, வெள்ள வெளியேறு மாளிகை, கஅன்னஹா கமாமா, நான் நினைச்ச மேகம் என்று, அவ்வளவு பசந்தான மாளிகை. யாரோட மாளிகைன்னு கேட்டா மலக்குகள் சொன்னாங்க, உங்களே கட்டிக்கிற மாளிகை. ரசூலுல்லாஹ் அவங்களோட மாளிகையை பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்குள் உள்ள போகவான்னு கேட்டு, இப்ப இல்ல, அங்க போற மௌத்துக்கு பிறகுதாங்க. அப்ப எங்கட மாளிகை கட்டி இல்லையா, எங்கட ரொம்ப கட்டிதான் இருக்கிறான். என்னத்துக்கு தெரியுமா? ரமலான்ல திறந்து வச்சுக்கிறேன், கட்டி வச்சுக்கிறேன், பறி போகாம பாதுகாத்துக்கோங்க திறந்து வச்சுக்கிறேன். பூமியில வாழ்றவங்கட வேலை கட்டின மாளிகை பறி போகாம பாதுகாத்துக்கணும். இஸ்திர பண்ணிக்கோங்க, உங்களோட எண்ணத்தை ஊர்ஜிதம் பண்ணிக்கோங்க. இப்பவே உள்ளுக்கு போய்த்திருங்க. எப்படி போற? உடலால உள்ளுக்கு போயலாது, அது நடக்கும் கியாமத்தில. இப்ப உங்களுக்கு உள்ள போகலும் அமலால அனுப்பேன் உள்ளுக்கு. உங்களுக்கு கட்டின சொர்க்கம் பறிபோக சான்ஸ் இருக்குது. எப்படி போகும் தெரியுமா? சொர்க்கம் பறிபோகிற யாருடைய கோபத்தாலே அல்ல, படிக்காததாலே அல்ல, பணம் இல்லாததாலே அல்ல, ஜப்பத் இல்லாததாலே அல்ல. சொர்க்கம் பறிபோகும் பாவத்தால. சொர்க்கம் பறிபோகும் பாவத்தால. கபரு போங்காட்டி எல்லாரும் ஒண்ணுக்கு தான் போகும். எல்லாரும் பள்ளியில் ஒன்றுக்கு இருப்பாங்க, ஒன்று சாண்ட்ல கைய போட்டு சாப்பாட்டை தின்னுவாங்க, கல்யாணத்துல ஒன்றுக்கு இருப்பாங்க, கிரவுண்ட் ஒன்றுக்கு இருப்பாங்க, ஒரே மையவாடி நடக்குவாங்க. கபரில் இருந்து எலும்பினொன்ன இங்க மாதிரி ஒத்தரை பின்னால் ஒத்தர் எலும்புல கபரில் இது சூடுவதின் உடனே கபரு வெடிக்கும். ஒரே பாறைக்கு எல்லாரும் எழுப்புவோம். உண்மை தட்டி எழுப்புற மாதிரி ஒருத்தர் எழுப்ப மாட்டாங்க. நீங்க ஆஜியார் பணக்காரன், நீங்க எல்லாம் படிச்சவர், நீங்க இம்மா முஃப்தியை எழுப்ப மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏண்ட ஹாலாத் என்ன தெரியுமா? ஏண்ட கபரு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வெடிக்கும், நான் தான் எழுப்புவோம். ஈசல்களை மாறி போவாங்க. இப்ப என்ன செய்யப்படும்? முஸ்லிம்களை 2ஆ பிரிப்பாங்க. அங்க உண்டா எல்லாம் இருந்தீங்க, இங்க அப்படி போயலா, இங்க நடிக்கலா, இங்க விளையாட்டு போடுறது கேளாது. அங்க 2 கூட்டம். அதனோட ஏர்போர்ட் மாதிரி தான் கபரிஸ்தான். சிலருக்கு டைரக்ட் பிளைட் கிடைக்கும், அப்படியே சொர்க்கத்துல போய் இறங்கிடுவாங்க. பாவத்தை எடுத்துக்கொண்டு கபரு போகாம இருந்தா எலும்பினுடனே கேள்வி கடை கொண்டுமே இல்லை, அப்படியே போங்க நினைப்பிச்சுவாங்க. கொலம்பிலிருந்து அப்படியே ஜித்தாவுக்கு போற மாதிரி நேரே போயிட்டு சொர்க்கத்துல இறங்கிடுவார். பாவங்களோட ஃபைல் நிறைய பாவத்தை எடுத்துக்கொண்டு கபருக்கு போய்த்திருந்தா விட்ட தொழுகைகள், விட்ட நோன்புகள், ஹஜ்ஜில செஞ்ச குறைபாடுகள், ஜகாத்துல செஞ்ச குறைபாடுகள், தாய் தந்தையர் செஞ்ச அநியாயங்கள், மனைவிக்கு செஞ்ச அநியாயங்கள், கணவனுக்கு செஞ்ச அநியாயங்கள், புள்ளகளை ஒழுங்காக வளர்க்காம யஹூதி நசாராக்கள் போல நடந்து அவங்களோட ஹக்கில செஞ்ச அநியாயங்கள், இது எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு போயிட்டா அவங்களை எல்லாம் டிரான்சிட் தான் அனுப்புவாங்க. டைரக்டா பிளைட் இல்ல, அவங்களுக்கு டிரான்சிட் போகணும். துபாய் போயிட்டு ஜித்தா போற மாதிரி நரகத்தை வைத்து தான் சொர்க்கம் வருவாங்க. ஏன் தெரியுமா? பாவங்கள் நஜிஸ். அது பாவங்கள் நஜிஸ். இந்த நஜிஸ கழுவுறதுக்கு
பாமசியில மருந்து வச்சுக்கிற மாதிரி அல்லாஹ் நிறைய மருந்து வச்சிருந்தான். அதை போட்டு கழுவிட்டு போன்னு கொடுத்தீங்கன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சாதி கொண்டு செஞ்சினாலே கழுவிப்பட்டு போயிட்டீங்க. ரப்பி இக்ஃபிர்லியே தான் போய்க்கும். ஒவ்வொரு நன்மையும் பாவத்தை அழிக்கிற சக்தி உள்ளது. தொழுதா பாவத்தை அழிக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்புற நேரம் சொன்னாங்க, வாத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. ஒரு பாவம் ஒன்று நடந்துட்டா பின்னால நன்மை ஒன்று அவசரமா சொல்லிருங்க. இந்த நன்மை முன்னுக்கு நடந்த பாவத்தை அழிச்சிடும். நன்மை கேளும் பாவத்தை அழிக்க. இப்படி எல்லாம் மருந்து தந்தியில ஒன்றையும் பாவிக்காம துனியால திண்டு குடிச்சு கொண்டு ஆடு மாடு மாதிரி வளர்ந்துட்டு பாவத்தை கட்டி எடுத்து கூட கபரில் எழுதிக்காரு. அங்க வேற மருந்தொன்றும் இல்லை. அங்க பாவத்தை கழுகிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, நரகத்தில நெருப்பு மட்டும். அதனால முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ் இருக்குது, குல்லு லஹ்மின் நபத பிஸ்ஸுஹ் ஃபன்னாரு அவுலா பிஹி. ஹராத்தில வளர்ந்த எல்லா ரத்தங்களும் சதகளும் அதை துப்புரவு பண்றது நல்ல இடம் நரகம் தான். வேற யாருக்கும் துப்புரவு பண்ணிடலாம். பாவங்கள் எங்கட சொர்க்கத்தை பறிக்கிறது. அதனாலதான் ரமலான் வந்தோன்ன சொர்க்கத்துல கதவுகள் எல்லாம் திறந்து வச்சுக்கிறான். அது எல்லா வாசலும் திறந்துக்குது. எதையாவது அமல செஞ்சு உள்ள பூந்துக்கோங்க. பேணுதலா தொழுகிற மக்கள் போறதுக்கு தொழுகிற வாசல் ஒன்று இருக்குது, பாபு சலா. நோம்ப பேணுதலா பிடிக்கிற மக்களுக்கு இருக்குது பாபு ரையான். ஜகாத் முறையா கொடுக்கிறவங்களுக்கு வேற கதவு இருக்குது. ஹஜ்ஜ முறையா செஞ்சவங்களுக்கு கதவு இருக்குது. முஜாஹிதுகள் போறதுக்கு கதவு இருக்குது. பெற்றோர்களுக்கு பேருபகாரம் செஞ்சவங்க போறதுக்கு கதவு இருக்குது. எதையாவது ஒன்றை செஞ்சு ரமலான்ல உள்ள போகணும். இப்ப ஹதீஸ்ல ஆழம் விளங்குதான். ரமலான் வந்தா சொர்க்கத்துல கதவு திறக்கப்படுது. தப்பி தவறியாவது இந்த ரமலான்ல வந்து பாவங்களை செஞ்சு நரகத்தில் இடம் எடுத்துடாதீங்க. நீரான், நரகத்துல எல்லா கதவுகளையும் மூடி வச்சிருக்குது. எங்களை ஒவ்வொருத்தரையும் நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு பெரிய பெரிய சிலபஸ்ல போட்டு வச்சு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் இப்லீஸும் அவன் ஆட்களும். அவங்கள இந்த ரமலான்ல ஜெயில போடுற மாதிரி கட்டி கடல்ல சிற வச்சிக்கன்னு சொன்னாங்க. சொல்லாங்க எல்லாத்தையும் செஞ்சு தந்திக்கிறேன். 29-30 நாள் டைம் தந்திக்குது. உங்களோட லிஸ்ட நரகத்தில் இது சொர்க்கத்துக்கு மாத்திக்கோ.